பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருந்தால் காரியம் நடக்காது. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு. தப்பை எவனாவது கண்டுபிடிச்சி வந்தானா அப்போதைக்கு சாரி கேட்டுக்கலாம். உலகத்தோட நம்பர் 1 டெக் கம்பெனியான ஃபேஸ்புக்கோட ஒன் ஆஃப் த பாலிசி இதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஃபேஸ்புக்கோட ஆரம்ப காலங்களில் அதோட க்ரோத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு நிறைய ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த பாலிசி எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஃபேஸ்புக் ஏதோ ஒரு கண்ட்ரியில் அப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ட்ரிக்கான ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, இது எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கண்ட்ரியில் ஒரு தனி மனிதனோட ஒரு பர்டிகுலர் டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு லா இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை எந்த ஒரு தனி நிறுவனமும் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக் அதை ஃபாலோ பண்ணாது. அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். அதை யாருக்கு விற்கணுமோ விற்கும். அதை எப்படி யூஸ் பண்ணி ரெவன்யூ பார்க்க முடியுமோ பார்க்கும். இது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கண்டுபிடிச்சி இது எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது மட்டும் ஐயோ எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் பண்ணிட்டோம், என்ன பெனால்ட்டி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கட்டிப்பாங்க. அது வரைக்கும் அந்த யூஸ் பண்ண டேட்டா, அதுலேருந்து வந்த ரெவன்யூ, அதை பற்றின எந்த கொஸ்டின்ஸும் இருக்காது. ஃபேஸ்புக்கில் நடந்த நிறைய தவறான விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சாராவின் வில்லியம்ஸ்கிற ஃபேஸ்புக்கில் ஒரு 6 வருஷம் ஹையர் பொசிஷனில் வேலை பார்த்த நியூசிலாந்து சேர்ந்த ஒருத்தவங்க எழுதின கேர்லெஸ்ங்கிற புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை பற்றின ஃபுல் வீடியோவை யூடியூப் சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்க் பயோவில் இருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். பேசிக்காக இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எல்லா பெரிய டெக் கம்பெனிஸ், மல்டி மில்லியனர் கம்பெனிஸ் எல்லாமே இதை மாதிரி ஏதாவது ஒரு அநியாயமான ரூலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தால் என்ன, அவங்களுக்குன்னு ஒரு மாரல் வேணும், இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.